Hi friends, இந்த SketchUp part 8 வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோர் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு விண்டோ எப்படி கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். அந்த விண்டோக்கான மெட்டீரியல், டோருக்கான மெட்டீரியல், எப்படி ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணி பண்றது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, சந்தோஷ் சிவா ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் குட் ஃபீட்பேக். ஸோ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். எப்படி ஒரு டோரு விண்டோ கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளா ஓனா கிரியேட் பண்ணலாம். நம்ம தேவைப்பட்ட நம்ம 3D வேர்ஹவுஸ்ல எடுத்து வச்சுக்கலாம், நெட்ல இருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்மளை ஓனா கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம உள்ள இருந்து எடுத்து வைக்க முடியாது. சில பேர் கிளைண்ட் இந்த டிசைன் தான் வேணும்னா நம்ம அந்த டிசைன்ல தான் பண்ணி தர முடியும். ஸோ அதனால இப்போதைக்கு ஒரு பேசிக் மாடலா ஒரு டோரு ஒரு விண்டோ எப்படி கிரியேட் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு ரெக்டாங்கிள் கமாண்ட் எடுத்துட்டு அதை ஃப்ரண்ட் வியூ வர மாதிரி நான் எப்பயும் சொல்லியிருக்கேன். 4 கீஸ் 4 ஆரோ கீஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆக்சிஸ் மாறும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எடுத்துகிட்டு நான் விண்டோட சைஸ் 4 ஃபீட் 4 ஃபீட் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி 4 ஃபீட் 4 ஃபீட் நான் வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்செட் இருக்குல்ல, இந்த ஆஃப்செட் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான திக்னஸ் 3 இன்ச்சஸ் நான் கொடுத்துறேன். 3 இன்ச்சஸ் நான் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்டர் போர்ஷனை கிளிக் பண்ணி மூவ் கமாண்ட் எடுத்து இங்கே பிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ காப்பி எடுக்கிறது எப்படின்னா, ஜஸ்ட் மூவ் பண்ணும்போது கண்ட்ரோல் மட்டும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன ஆகும், காப்பியாக கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்டர் போர்ஷன் இருக்கலாம், இது நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ டெலீட் பண்ணக்கப்புறம் இப்போ இதோட திக்னஸ் கொடுக்கணும்ல, இது ஃப்ரேம்னு வச்சுக்கலாம். ஸோ 3 இன்ச்சஸ், இது பேனல், இது ஒரு 2 இன்ச்சஸ் ஆர் இல்லை 1 இன்ச்சஸ் இந்த மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணணும், இதை ஒரு குரூப் மேக் குரூப், இதையும் ஒரு குரூப் தனித்தனி குரூப்பாக பண்ணிடணும். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோட சென்ட்ரு பொசிஷன் இருக்குல்ல, ஸோ மூவ் கமாண்ட் எடுத்துகிட்டு இதோட சென்ட்ரு பாயிண்ட்டை எடுத்துகிட்டு இதோட சென்ட்ரு பொசிஷன் வைக்கிறேன். ஓகேவா, ஸோ வச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு விண்டோ மாதிரி தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். ஸோ கிளாஸ் எடுத்து நடுவில் அண்ட் தென் அவுட்ரு ஃப்ரேம் எனக்கு ஒரு மெட்டலாக வேணுமா உட்டாக வேணுமா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ நான் உட்டு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ உட்டு ஏதோ ஒரு உட்டு எடுத்துக்கிறேன். நம்ம உட்டு கூட அடுத்து நம்ம வீரே லூமியானில் போகும்போது மாற்றிக்கலாம், இல்லை இதுலேயே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டில் போயிட்டு எனக்கு ஒரு பிளாக் உட்டாக வேணும், ஸோ ஒரு டார்க் பிளாக் உட்டாக வேணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டீலில் வேணுன்னா கூட இதில் நீங்கள் ஸ்டீல் அப்ளை பண்ணிவிட்டு மெட்டல் இருக்கும், ஸோ மெட்டல் அப்ளை பண்ணிவிட்டு பிளெயின் மெட்டல் ஏதாச்சும் இருக்கும், ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதோட கலரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு விண்டோ கிரியேட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இதில் எனக்கு டபுள் ஷேடட் விண்டோ வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று சரி நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கா, இதை நான் என்ன பண்ணுறேன், எப்பயும் போல் இதை வெளியே எடுத்துடுறேன். ஓகேவா, வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஓகேவா, மிட் பாயிண்டில் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு திக்னஸ் ரைட்டா, ஸோ இது எனக்கு எவ்வளோ, ஒரு 1 இன்ச்சு, இதுவும் எனக்கு ஒரு 1 இன்ச்சு. ஓகேவா, ஸோ இப்போ ஃபுல்லாக குரூப் பண்ணிவிட்டு மேக் குரூப், இதுக்கு அதே மாதிரி மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான திக்னஸ் 3 இன்ச்சஸ் ஃபுல்லாக கிளிக் பண்ணி மேக் குரூப் கொடுத்துருங்க. எப்பயும் போல் இதோட சென்டர் பொசிஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்போ மெட்டீரியல், ஸோ இதுக்கு ஒரு மெட்டல் அண்ட் தென் அகெயின் மெட்டீரியல் போகிறேன், கிளாஸ் எடுக்கிறேன், கிளாஸ் இருக்குது. ஸோ மிரர் எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்க ஒரு ஸ்ப்ளிட்டடாக தெரியும். உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்ப்ளிட்டட் கேப் கொஞ்சம் அதிகமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒரு சைடு ஆஃப் செட் எடுத்து லைட்டாக உள்ள புஷ் புல் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டபுள் விண்டோ கிரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு விண்டோ ஸ்லைடிங் விண்டோவாக வேணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும்னா நான் எடுத்து காப்பி பண்ணி வச்சல, இந்த சர்ஃபேஸை காப்பி பண்ணி வச்சல, சென்டரில் கோடு போட்டு இன்னொரு சைடு டெலீட் பண்ணிடுங்க. அதையே இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக வச்சுக்கோங்க. லைக் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 4 ஃபீட் × 4 ஃபீட் இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்,
இப்படி டிவைட் பண்ண சொல்கிறேன்னா டிவைட் பண்ணக்கப்புறம் இந்த பொசிஷனை நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணக்கப்புறம் எனக்கு ஒரு பொசிஷன் வந்துருச்சா, இதுக்கு திக்னஸ் வந்து எவ்வளோ 1 இன்ச்சு. ஸோ இதை நான் என்ன பண்ணிடணும், குரூப் பண்ணிடணும். குரூப் பண்ணிவிட்டு ஓகேவா, இதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன், ஒரு காப்பி ஜென்ரேட் பண்ணுவேன். ஸோ காப்பி அதை வந்து இதோட பேக் சைடு பேனல். ஸோ எனக்கு ஸ்லைடிங் வந்து எப்படி வரும், மூவ் பண்ணும்போது. ஸோ இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சும்மா மூவ் பண்ணி கட்டுறேன், எனக்கு எப்படி வரும் பாருங்கள். ஸ்லைடிங் வந்து எனக்கு இப்படி வரும். இந்த ஆக்சிஸ்லேயே போச்சுன்னா கரெக்டாக இந்த மாதிரி வரும் ஸ்லைடிங். ஓகேவா. ஸோ இப்படி வந்து டபுள் விண்டோ வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஐடியா தான், நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். 3Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து எனக்கு வந்து டோர் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ டோர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 ஃபீட் 3 ஃபீட் × 7 ஃபீட் கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அதே மாதிரி ஆஃப்செட் 3 inches. இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கீழே வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனை மட்டும் எரேஸ் பண்ணிடுவேன். ஓகேவா. எரேஸ் பண்ணிட்டு இதை வந்து அதே மாதிரி ஒரு காப்பி. ஸோ காப்பி எடுத்துடுறேன். காப்பி எடுத்ததுக்கப்புறம் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்து 3 inches, இது வந்து ஒரு 1 inch கொடுத்ததுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் லைன்லாம் டெலிட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இதை தனியாக ஒரு குரூப், இது தனியாக ஒரு குரூப் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டுக்கான உட்டன் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வுட்டு கொடுத்துட்றேன். வுட் கொடுத்துட்டு இது வந்து அவுட்டர் ஃப்ரேம் எனக்கு எப்படி இருக்கும், இன்னர் ஃப்ரேம் வந்து ஒரு இந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இல்லை இப்போ எனக்கு வந்து ஒரு டோர் இமேஜ் இருக்குது, அந்த டோர் இமேஜ் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், வந்து ஒரு டோர் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மெட்டீரியலில் இந்த இடத்துல பாருங்கள், கிரியேட் மெட்டீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த கிரியேட் மெட்டீரியல் நான் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ப்ரௌஸ் மெட்டீரியல் ஃபைலும் கொடுப்பேன். ப்ரௌஸ் மெட்டீரியல் கொடுத்தோன்னே இப்போ நான் இங்கே ஒரு டோர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா. இந்த டோரை எடுத்துகிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இந்த டோரை என்ன பண்ணிடுறேன், இங்கே அப்ளை பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டெக்ஸ்டரை ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்டர்னு வரும், பொசிஷன் கொடுக்குறேன். பொசிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பண்ணும்போது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை எடுத்து விட்ருங்க. ஏன் அப்படி எடுத்து விட சொல்கிறேன்னா, இந்த ஒரு பாயிண்ட்டை மூவ் பண்ணால் இந்த 4 பாயிண்ட்டுமே மூவ் ஆகும். அதனால சொல்கிறேன், இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை எடுத்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நான் ட்ராக் பண்ணி இங்கே வைக்கேன். அதே மாதிரி இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வைக்கேன் கார்னரில். ஸோ அதையும் இதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கார்னர், இதையும் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த கார்னர். ஓகேவா. ஸோ இப்போ வெளியே கிளிக் பண்ணுங்கள், எனக்கு வந்து இது பார்க்க எப்படி இருக்கும், ஒரு டோர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி மேக் குரூப் கொடுத்துருங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், இதோட அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ அட்டாச் பண்ணிங்கன்னா எனக்கு இது பார்க்கறதுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு டோர் மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டோரு விண்டோ க்ரியேட் பண்ணலாம். விண்டோக்கு இதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் வந்து நான் டீட்டெயிலாக நடத்துகிறேன் இன்னொரு இதில் வந்து, சும்மா அடுத்த கிளாஸ்லேயே நான் அடுத்த வீடியோலேயே போடுறேன். மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.